Hi friends, welcome to another video. லாஸ்ட் வீடியோக்கு வந்து இமென்ஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் டு பால்ஸ்அப். இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே என் மனசு வந்து கலங்க வச்ச ஒரு விஷயம். இப்போ வந்து 12th பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். திருநெல்வேலி மாவட்டத்தில் வலியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்குது. அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட ஒரு பையன், அதாவது வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் தம்பி. அவங்களோட அம்மாவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது 12th எக்ஸாமு. அவங்க அம்மா வந்து அசம்பாவிதமாக அவங்க நைட்டு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒன்று வந்து அவங்க இறந்துடுறாங்க. எப்படி இருக்கும் அந்த பையனோட மனநிலைமைன்றதை நம்ம யோசிக்கணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய பேரை கண்கலங்க வச்ச விஷயந்தான் இந்த ஒரு பர்டிகுலர் செய்தி. கிருஷ்ணகுமார் சுபலக்ஷ்மி அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுனில்குமார், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பையன். அவங்களோட சிஸ்டர் பேர் யாசினி. கிருஷ்ணமூர்த்தி சுனில்குமாரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உயிரிழந்துட்டார். அவங்க அம்மா சுபலக்ஷ்மி தான் வந்து 2 குழந்தைங்களுமே வந்து காப்பாற்றி ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டி அவங்களோட ஒரு சம்பளத்தை வச்சு தான் அவங்க வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா இல்லைன்னு அவங்க ஃபீலே பண்ணக்கூடாது. நான் வந்து அவங்களுக்கு ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக இருந்து அவங்கள வந்து நல்லா படிக்க வச்சு நல்லா கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா பசங்களை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. சுபலக்ஷ்மி சுனில்குமாரோட தாயாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்திருக்கு. அதாவது அடுத்த நாள் மார்னிங் வந்து பையனுக்கு வந்து போர்டு எக்ஸாமு, அவங்களுக்கு நைட்டு வந்து உடல்நலை குறைவு ஏற்பட்டிருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்தோடனே சடன் டெத்து வந்து காஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து சம்பவ இடத்துலேயே வந்து ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்துட்டு தான் சொல்லப்படுது. ஸோ பையன் வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு உண்டாகிறான். மனம் உடஞ்சி போய் அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது, எப்படி வந்து நம்ம எக்ஸாமுக்கு போகிறது, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இதுக்கப்புறம் யார் இருக்கா, அப்பாவும் இல்லை, அப்பா 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார், அம்மா தான் எங்களை நல்லா பாதுகாத்து கொண்டு வந்தாங்க, படிக்க வச்சாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்க, எனக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க, நம்ம எப்படி வந்து அவங்கள கரை சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர், அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான உளைச்சலுக்கே உண்டாயிட்டான். ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தம்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அம்மா வந்து சாமி கிட்ட தான் போயிருக்காங்க, உனக்கு நல்ல படிப்பு கொடுக்கறதுக்காகவும் உன்னோட சிஸ்டருக்கு வந்து நல்ல ஒரு படிப்பு கொடுக்கறதுக்காகவும் தான் அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க. 6 வருஷமாக தனியாக அவங்க தான் வந்து உங்களை படிக்க வச்சுருக்காங்க, அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல். அவங்க கஷ்டப்பட்டதே வந்து நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து கன்சோல் பண்ணுறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு அவங்க அம்மாவோட சடலத்துக்கு முன்னாடியே படிக்கிறான். சாங்கியம் எல்லாம் செஞ்சுட்டு அந்த சேரில் உட்கார வச்சுருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்படியே உட்காந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த தம்பி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்புறாரு 12ஆம் கிளாஸ் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஆல் டிக்கெட்டை வந்து தன்னோட தாயாரின் கால் பாதத்தில் வச்சு தொட்டு வணங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தக்கப்புறம் தான் வந்து சடலத்தையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். ரிலேட்டிவ்ஸு, அவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. பையன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் தான் வந்து அந்த இறுதி சடங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டோன்னே இதை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுல வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து நம்மளோட அம்மா தான். அதை யாராலையும் வந்து மாற்றவே முடியாது. அவங்களுக்கு ஒரு நிகராக யாருமே வந்து இருக்கவும் முடியாது. மனைவி அவங்களாமே 2வது தான். எப்போவுமே ஒரு தாய் தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து முதல்ல என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு குட் சோல், ஒரு ட்ரூ சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா தான். ஸோ அந்த பையனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், எக்ஸாம் வச்சுக்கிட்டு அவங்க அம்மா சடலத்தை பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுன்றது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்களோட அந்த டீமுமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செய்தியை வந்து மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எக்ஸ் வலைத்தளத்துலையும் இந்த ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ சமூக வலைத்தளத்தில் எல்லாருமே அந்த பையனுக்கு வந்து ஆறுதலும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்துட்டு இருக்கவங்க சில பேருக்கு வந்து உங்களோட அம்மா உங்க கூட இல்லாமல் இப்போ இருக்கலாம். நீங்கள் உங்கள் அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உயிரினும் மேலானது படிப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துலேருந்து நமக்கு தெரியுது. For more videos, subscribe to Paulsap and follow our official Instagram page, Paulsap Official. I'll see you guys in the next video. Bye.